Hi positive students, 12th max exercise 3.4 first Roman solve x minus 5 into x minus 7 into x plus 6 into x plus 4 equal to 504. இந்த சம்ம நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ஃபஸ்ட்டு பேராக பிரிக்கணும். அந்த பேரோட ஆன்சர் வந்து ஈக்குவலாக வரணும். இப்போ -5 -7 இது ஜஸ்ட் இப்படி சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். -5 -7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -12. அதே மாதிரி 6 + 4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல்டாக இருக்குது பாருங்கள். இங்கே -12 இங்கே 10 இருக்குது. ரெண்டு நாட் ஈக்குவல்டாக இருக்குது. அப்போ வேறு ரெண்டு பேர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இவங்க ரெண்டு பேரையும் எடுத்து செக் பண்ணுங்கள், இவங்க ரெண்டு பேரையும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்பர்ஸ்டும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம காமனாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே -5 இங்கே +4 -5லேருந்து +4 சப்ராக்ட் பண்ணால் -1. அதே மாதிரி -7லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணாலும் -1. இப்போ இதோட ரெண்டு ஆன்சர் சேமாக வந்துச்சு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேராக எடுத்து எழுதிங்க. x - 5 into x plus 4 இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தால் எடுத்து பேரா எழுதிக்கணும். அடுத்தது x minus 7 x plus 6 equal to 504. just as usual நம்ம மல்டிபிள் பண்ணுங்க. x into x x square, x into 4 4x, minus 5 into x minus 5x, minus 5 4s are minus 20. அடுத்தது இவங்கள x into x x square, x into 6 6x, minus 7 to x minus 7x, minus 7 6 are minus 42 equal to 504. x square minus 5x ல 4x போயிடுச்சுன்னா minus x ஒரு x ன்னு சொல்லுவாங்க, minus 20. x square அதே minus 7x ல 6x போயிடுச்சுன்னா minus x minus 42 equal to 504. இப்போ இங்கேயும் பாருங்கள் x square minus xன்னு இருக்குது, இங்கேயும் பாருங்கள் x square minus xன்னு இருக்குது. இந்த மாதிரி சேமாக வந்துட்டாலே இதை நம்ம என்ன எடுத்துக்கணும், yன்னு எடுத்துக்கோங்க. y equal to x square minus x. இந்த x square minus xக்கு பதிலாக நம்ம yன்னு போட போகிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு பதில் மட்டும் yன்னு போடுங்க. y ரிமைனிங் யார் இருக்கா, -20. அதே மாதிரி இங்கேயும் x square minus xக்கு பதில் என்ன போட போகிறோம், y ரிமைனிங் யார் இருக்கா, -42 equal to 504. இப்போ அஸ்யூஷுவலாக அதை மல்டிபிள் பண்ணுங்கள். y into y y square, y into -42 -42y, minus 20 into y minus 20y, minus 20 into minus 42 minus 840. ஏன்னா 242 84ன்னு வரும். இந்த 0 எடுத்து பக்கத்தில் போட்டால் 840. இப்போ இந்த ப்ளஸ் 504 உள்ளார கொண்டு வந்துச்சுன்னா -504 ஈக்குவல் டு 0. ஒய் ஸ்கொயர் -42y -20y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -62y, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வந்துடும் அந்த இடத்துல. இப்போ 840ல் 504 சப்ராக்ட் பண்ணுங்கள், 336. 840லேருந்து 504 சப்ராக்ட் பண்ணால் 10 6 இந்த 3 வரும், 3 336 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளோட ரூல் வந்து இதை செப்பரேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் என்னென்ன ஆன்சர்ஸ்னு. மல்டிபிள் பண்ணால் 336 வரும், ஆட் பண்ணால் -62 வரணும். அப்போ என்னென்ன நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இது வந்து பிக் நம்பராக இருக்கிறதுனால நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இந்த 336 நம்ம எல் டிவிஷன் மாதிரி இப்படி போடுங்க. 336 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 3ல் 1 3 இருக்குது, ரிமைனிங் 1 போயிடுச்சுன்னா 13, 13ல் 6 3s are, ரிமைனிங் 1 போயிடுச்சுன்னா 16, 16ல் 8 3s are. எகைன் 2ஆல் பண்ணுங்கள். 16ல் 8 இருக்குது, 8ல் 4 இருக்குது. எகைன் 2ஆல் பண்ணுங்கள். 8ல் 4, இந்த 4ல் 2 இருக்குது. எகைன் 2ஆல் பண்ணுங்கள். 2 இதில் 1 இருக்குது. இங்கே 21 வந்துடுச்சு. அப்போ 3ஆல் பண்ணுங்கள். 7 டேபிளால் பண்ணுங்கள். 7 1s are 7. இப்போ நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் நம்மளுக்கு கிடைக்கும். 2 2s are 4, 4 2s are 8. அப்படியே 8 7s are என்னன்னு பாருங்கள், 56. இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது பாருங்கள், 2 3s are 6. அப்போ 56 6 ஆட் பண்ணால் 62 நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ ஒரு நம்பர் என்னது 56, இன்னொரு நம்பர் என்னது 6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுங்க, ஏன்னா கீழே மைனஸ்னால மைனஸ் போட்டுங்க. இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான்.
பட் நீங்கள் யூஸ் பண்ணால் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒய் மைனஸ் 56 ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஒய் இந்த மைனஸ் 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 56, இந்த மைனஸ் 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 6. இப்போ நம்ம ஒய் ஆல்ரெடி என்ன எடுத்திருந்தோன்னு பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு. இப்போ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய்க்கு மேலே நம்ம என்ன போடலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 56, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் 56 விழா இருந்துச்சுன்னா மைனஸ் 56 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கே எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் 6 விழா இருந்துச்சுன்னா மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல என்ன செய்யணும்னு பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 56 வரணுமா, ஆட் பண்ணால் எக்ஸுக்கு மட்டும் இதுமாரிலாம் 1 தான் அர்த்தம், மைனஸ் 1 வரணும். இது ஈஸியாக நம்மளே போட்டுடலாம். 8 7 சார் கீழே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுங்க. இதோட ஆன்சர் அப்புறம் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 7 எழுதலாம் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 8 ஆகிடும், இந்த ப்ளஸ் 7 இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 7 ஆகிடும். சேம் அதே மாதிரி இதுலேயும் பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 6, ஆட் பண்ணால் எதுவுமே இல்லைனா இந்த இடத்துல மைனஸ் 1 தான் அர்த்தம், மைனஸ் 1 வரணும். 3 2s ஆர் ஓகே. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுங்க. எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் 3 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும், ப்ளஸ் 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 2 ஆகிடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.